The Chennai Silson Wow Summer Sale. Let the celebrations begin. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். சமூக வலைதளங்களுக்கு விதவிதமாக கண்டென்ட் கொடுக்கறது யாரு அப்படின்னு கேள்வியை முன் வச்சா கண்ணை மூடிட்டு வேற யாரு, நம்முடைய பிரதமர் மோடி தாங்க அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஏதாவது அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப லேட்டஸ்டாக காந்தி அவர்கள் குறித்து அவர் பேசினது தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகியிருக்கு. ஏன் காந்தியை தொட்டார் மோடி? இன்னொரு பக்கம் அவருடைய தியானம் அரசியலா ஆன்மீகமா விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. உள்ளுக்குள்ளார சில சீக்ரெட் சமாச்சாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி நடக்க இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக சீனியர்கள், முக்கியமான அமைச்சர்கள் இவர்களுடன் ஒரு சில ரகசிய கூட்டங்களும் சில ஆலோசனைகளும் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல்வேறு அதிரடி மாற்றங்கள் எல்லா தளங்களிலும் எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் நடக்கலாம் அப்படின்னு பல விஷயங்களும் இப்பவே தென்பட தொடங்கியிருக்குங்க. ஸோ அந்த இறுதிக்கட்ட வியூகங்கள் என்ன, இறுதிக்கட்ட திட்டங்கள் என்ன, என்ன நடந்துகிட்டு இருக்கு முக்கியமான கட்சிகளுக்கு உள்ள அப்படிங்கிறது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். காந்தியை பற்றி மோடி பேசியது அரசியலா அறியாமையா? நம்முடைய மகாத்மா காந்தி உலகத்துடைய ஆன்மாங்க, மா மனிதர்ங்க. மன்னிக்கணும், இந்த 75 ஆண்டுகள்ல உலக மக்கள் கிட்ட அவரை நம்ம கொண்டு போக தவறிட்டோம். இன்னும் சொல்ல போனா காந்தின்னு ஒரு படம் வெளியான பிறகுதான் அவர் குறித்து மற்றவங்களுக்கு தெரிய வந்தது. இன்னும் சொல்ல போனா நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூத்தர் கிங் இவங்களெல்லாம் உலகம் அறிஞ்சிருக்கு. ஆனா நம்முடைய காந்திய நம்ம கொண்டு போக தவறிட்டோம் அப்படின்னு ஃபீலிங்னு உருகி இருக்காரு. அவரே தாங்க நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி. இதெல்லாம் கேட்டுட்டு தான், ஆமாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? காந்தியா? ஆமாங்க அப்படிதான் அந்த படத்துல வந்திருக்கு, காந்தி படத்துல அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்களே கேட்டாலும் கேட்பாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல நையாண்டி பதிவுகள் எக்கச்சக்கமா வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்முடைய எம்பி திரு சு வெங்கடேசன், உண்மைதாங்க பாரதி ராஜா வேதம் புதிது அப்படின்னு ஒரு படம் எடுத்த பிறகுதான் வேதம்னு ஒன்று இருக்குன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு தன்னுடைய நையாண்டி பதிவை அவர் செஞ்சிருக்காருங்க. இதே போல பலரும் கேட்டுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே அவருமே, ஏங்க யுஎன்ஓவில் நம்முடைய காந்தியடிகள் அவருடைய சிலை இருக்கு, உலக நாடுகளில் பல நாடுகளில் காந்தியுடைய சிலை இருக்கு, அங்கெல்லாம் இவர் போனது இல்லையா, பார்த்தது இல்லையா, ஏன் இப்படி பிரதமர் தெரியாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தன் பங்குக்கு விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் எம்பி திரு ராகுல் காந்தி, கோட்சே வழியில வந்தவர்களுக்கு அண்ணல் காந்தியடிகள் பற்றி தெரியாது அப்படின்னு கடுமையான பதிவை போட்டிருக்காரு. அவருடைய அந்த வீடியோ நடந்துகிட்டே வர மாதிரி ஒரு வீடியோவை பதிவு செஞ்சிருக்காரு. அதுல முக்கியமா உலகம் முழுக்கவே இருளை எதிர்த்து போராடும் வலிமையை கொடுத்த சூரியன் நம்முடைய மகாத்மா காந்தி. மார்ட்டின் லூத்தர் கிங், நெல்சன் மண்டேலா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உள்ளிட்ட பலருமே காந்தியால ஈர்க்கப்பட்டவர்கள் தான். கோடிக்கணக்கான இந்திய மக்கள் காந்தியுடைய அகிம்சை பாதையை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு விரிவாகவே அந்த பதிலடி பதிவை செஞ்சிருக்காரு ராகுல் காந்தி. ஆனா பாஜகவினரோ, ஏங்க 75 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியை அவங்க ஆட்சியில இருந்த பொழுதும் காந்தியுடைய பெருமைகளை உலகம் முழுக்க கொண்டு போக தவறிட்டாங்க, உண்மையிலேயே கொண்டு போக வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ரீதியில தான் பிரதமர் பேசினாரு. ஆனா வெட்டி ஒட்டி திருச்சி வழக்கம் போல இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கட்சிகள் பதிவு பண்றாங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை, அரசியல் நாகரிகமே இல்லை அப்படின்னு அவங்க தங்கள் பங்குக்கு பதிலடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் சமீப காலமாக பிரதமர் மோடி பரமாத்மா தான் இந்த பூமிக்கு என்ன அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னது தொடங்கி காந்தி படம் வந்த பிறகுதான் காந்தியை பத்தியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது வர எல்லாமே சமூக வலைதளங்களுக்கு தீனி போடுவதாகத்தான் இருக்கு. குமரியில் மோடியின் 3 நாள் தியானம் ஆன்மீகமா அரசியலா? ஜூன் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த இறுதிக்கட்ட தேர்தல் அதற்கான பரப்புரை இன்றோடு முடிகிறது, மே 30ஆம் தேதியோடு. ஸோ 57 தொகுதிகளுக்கு நடக்குது. இந்த நேரத்தில் பிரதானமான கட்சிகளுக்குள்ளார இறுதிக்கட்ட சில வியூகங்களையும் வகுத்தபடி இருக்காங்க. அதில் ஒன்றாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய இந்த கன்னியாகுமரி விசிட் 3 நாள் தியானத்தையும் பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆன்மீக நிகழ்வு அப்படின்னு சொன்னாலும் கூட எதிர்கட்சிகளோ, ஏங்க கேமராவை தூக்கிக்கிட்டே தான் தியானம் செய்ய போவாரா? இன்னும் சொல்ல போனா மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் மம்தா அவர்கள் கூட எதுக்கு கேமராவோட போறாங்க அப்படின்னு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இது தேர்தல் விதிகளுக்கும் மாறானதாக இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்தபடி இருக்காங்க. இப்படி ஒரு வாதம் ஓடிக்கொண்டிருக்கு. சரி, ஏன் பிரதமர் மோடி அங்க பயணிக்கிறாரு? 3 நாள் தியானத்துடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று காணொலியில விரிவாக பதிவு செஞ்சிருக்கோம். கூடுதலாக பார்த்தோம்னா தங்களுடைய இந்து வாக்குகள் இருக்கு இல்லையா, அதை முழுமையாக
தங்கள் பக்கம் இறுதி கட்டத்துல, ஏன்னா முக்கியமான 57 தொகுதிகள்ல இந்த தேர்தல் நடக்குது. சோ லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல அந்த ஒட்டுமொத்தமான வாக்குகளும் பாஜக பக்கம் வரணும். இரண்டாவது, இந்து வாக்குகள்லயே கூட இந்தியா கூட்டணியுடைய கடுமையான அந்த பரப்புரையால விலைவாசி ஏற்றம் உள்ளிட்ட பலவற்றையும் முன்வைத்து பரப்புரை செஞ்சாங்க இல்லையா? அதனால சில குழப்பங்கள், சரி மாற்றி வாக்களிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள்லாம் கூட இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இரட்டை மனநிலையோடு இருப்பவர்களிடமும் இந்து மக்களுக்கான கட்சியாக பாஜக இருக்கு. அதனாலதான் பிரதமர் ஆன்மீக தளங்களில், அதாவது சவுத்துல தமிழ்நாட்டுல தன்னுடைய பரப்புரையை தொடங்கினவர் தற்போது அங்கேயே தியானம் செய்து எல்லாவற்றையும் முடிக்கிறார் அப்படின்னு அந்த சென்டிமெண்ட்டாக கட்டமைக்கிறாங்க. அப்ப அந்த குழப்பத்தில் இருக்கிற வாக்குகள் முழுமையாக ஆன்மீகத்துக்காக இருக்கக்கூடிய பாஜகவுக்கே போடலாமே அப்படின்னும் அவர்கள் மனமாற்றம் ஏற்படலாம். இது ஒரு உத்தியாகவும் இருக்குங்க. இவை எல்லாம் கடந்து ஜோதிட ரீதியாகவும் சில காரணங்களுக்காகவும் இந்த தியானம் நடத்தப்படுகிறதாகவும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் திறனாய்வாளர்கள். இதை ஒட்டி தான் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவரான திரு செல்வ பெருந்தகை அவரும் கூட 57 மக்களவை தொகுதிகளில் அரசியல் ஆதாயம் தேட முயலுகிறார் பிரதமர் மோடி, இது ஒரு அரசியல் மோசடி அப்படின்னு கூட கடுமையான விமர்சனங்களை பதிவு செஞ்சிருக்காருங்க. லாஸ்ட் புல்லட், டெல்லி மீட்டிங், பிஜேபிக்கு ஸ்கெட்ச் போடும் இந்தியா கூட்டணி. 57 தொகுதிகளுக்கு இறுதிக்கட்ட தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய அதே ஜூன் 1ஆம் தேதி டெல்லியில இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அந்த முக்கியமான மீட்டிங்கும் நடக்க இருக்குங்க. இங்க நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அவரும் பங்கெடுக்கிறாரு. இறுதி கட்டத்துல சில முக்கியமான வியூகங்களையும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த நகர்வு இன்னொரு பக்கம் பாஜகவுக்கும் ஷாக் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இந்தியா கூட்டணியுடைய ஆதரவாளர்கள். சரி, இந்த கூட்டத்தில் பிரதானமாக பேசப்படுகின்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேர்தல்கள், ஒவ்வொரு கட்டமாக நடந்த தேர்தல்கள், அந்த தேர்தல்களில் வாக்குப்பதிவு இதெல்லாம் ஒட்டி யாருக்கு சாதக பாதகங்கள் அரங்கேறி இருக்கும் அப்படிங்கிறத ஒன்று முக்கியமாக ஆலோசிக்கலாம். இரண்டாவதாக, ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்க செல்வாக்காக நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தேர்தலை எப்படி எதிர்கொண்டாங்க, ஏனைய கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு ஆலோசனைகள் இருக்குங்க. அதற்கு அடுத்து பிரதமர் மோடியுடைய பரப்புரைகள், அதற்கு கவுண்டராக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரப்புரைகள் அப்படின்னு பலவற்றை குறித்தும் விரிவாக இருக்கலாம். அதன் தொடர்ச்சியாகவே ஜூன் 4 ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன மாதிரி ரிசல்ட் வரும், நம்மளுடைய அணுகுமுறையை எப்படி முன்வைக்கலாம் அப்படின்னும் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்குங்க. இதையெல்லாம் தாண்டி பாஜகவுடைய சில நகர்வுகளை ஒட்டியும் தங்களுடைய உத்திகளையும் இறுதி கட்டத்தில் ஒரு ட்விஸ்ட்டும் அரசியல் ட்விஸ்டையும் ஏற்படுத்தியிருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள். அது என்ன அப்படின்னா, தொடக்கத்தில் பாஜக 400 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறும் எங்களுடைய கூட்டணி, சிங்கிள் பார்ட்டியாக பாஜக 370 வெல்லும் அப்படின்லாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கி 300 இடங்களுக்கு மேலே வெல்வோம் கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறினது. ஏன்னா இந்த பக்கம் இந்தியா கூட்டணி கட்சியுடைய பரப்புரைகள் எல்லாமே மக்கள்கிட்ட ஒரு தாக்கம் ஏற்படுத்த இங்கே பாஜகவுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாஜக இந்த முறை வெற்றி பெறும், 3வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வரும் அப்படின்னு மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா வியூக வகுப்பாளரான திரு பிரசாந்த் கிஷோர் அவரு பாஜக தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அப்படின்னு அடிச்சு பேசுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி 100 இடங்கள் கூட தாண்டாது அப்படின்னு அவர் பேசினாரு. இன்னொரு பக்கம் திரு யோகேந்திர யாதவ் அவருமே பாஜக 260 தொகுதிகளை வெல்லும், கூட்டணி கட்சிகள் 35 தொகுதிகளை வெல்லும் அப்படின்னும் ஆட்சி பொறுப்புக்கு பாஜக கூட்டணி வரும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது இறுதி கட்டத்துல வெற்றி பெறும் கூட்டணிக்கே வாக்களிப்போம் அப்படின்னு வாக்காளர்கள் கிட்ட ஒரு மனநிலையை உருவாக்குவது. ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு மனநிலையை உருவாக்குறப்ப அது பாஜக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான உத்திங்க. ஏன்னா மோடி போட்டியிடுகின்ற வாரணாசி தொகுதியும் இதுல முக்கியமா அடங்கும். பஞ்சாப் இருக்கு, அப்புறம் மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம். ஸோ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமான தொகுதிகள் இந்த இறுதிக்கட்ட தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். அந்த நேரத்துல பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகளை தங்களுக்கு ஓட்டாக மாற்றக்கூடிய, சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில தான் இப்படியாக உளவியல் ரீதியாக சிலவற்றை பதிவு செய்கிறார்கள் பாஜகவினர். இதற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில தான் இந்தியா கூட்டணி கட்சியிலையும் ஜூன் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி ஆலோசனை கூட்டத்தை முன் வச்சிருக்காங்க. தலைவர்கள்லாம் ஒன்று கூடி அடுத்த ஆட்சி அமைக்க போகிறது நாம் தான், யார் பிரதமர் அப்படிங்கிறத தேர்வு செய்வோம், இப்பவே நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அது மட்டும் இல்லாம எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் கொடுப்போம், மந்திரி சபையில பிரதிநிதித்துவம் கொடுப்போம் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே இதில் பேச போகிறோம் அப்படின்னும்
ஒரு டாக்கை இப்பொழுது உருவாக்குறாங்க. அப்போ வாக்காளர்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா, அப்போ இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போறாங்க போல அப்படின்னு ஒரு மனநிலை மாறும் இல்லையா? இதை உருவாக்கத்தான் இந்தியா கூட்டணியும் இந்த விஷயத்த செய்திகள்ல பரப்புறாங்க. ஸோ பாஜக வீசின அதே அஸ்திரத்தை பாஜகவுக்கு எதிராகவும் வீச தொடங்கியிருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள். இதுதான் கிளைமாக்ஸ் பொலிட்டிக்கல் புல்லட் அப்படிங்கிறாங்க இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள். ரகசிய ஆலோசனை, முக்கியமான முடிவுகள், அடுக்கடுக்கான ஃபைல்கள், அதிரடிக்கு காத்திருக்கும் ஸ்டாலின். இங்க நம்முடைய தமிழ்நாட்டிலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் இருக்கும், சில பல அதிரடிகள், ஆக்ஷன்ல இறங்க போறாரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அப்படின்லாம் பல்வேறு தகவல்களும் இருக்கு. அந்த பின்னணிகளை நாமளும் பல காணொலிகளை பதிவு செய்தபடிதான் இருக்கோம். இந்த நிலையில இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்கு இல்லையா இந்த தேர்தல். ஸோ இதை ஒட்டியும் சீனியர்களோடு சில டிஸ்கஷன்ஸ் நடத்தியிருக்காரு, ஆலோசனைகளை நடத்தியிருக்காரு சிஎம் உடைய டீம் அப்படின்னும் அறிவாலய சீனியர்கள்ட்ட இருந்து தகவல்கள் வருதுங்க. முதன்மையாக ஜூன் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அந்த மீட்டிங் இருக்கு இல்லையா, அங்க எந்தெந்த விஷயத்த முதன்மையாக முன்வைக்கலாம், என்னென்ன ஆலோசனைகளை கொடுக்கலாம் அப்படின்னு அதை ஒட்டி சில ஆலோசனைகள் இங்க ஓடி இருக்குங்க. அதற்கு அடுத்து பாஜக ஒருவேளை வெற்றி அடைந்தால் நம்முடைய அணுகுமுறையை எப்படி கொண்டு போகலாம். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே மாநில கட்சிகளை மூர்க்கமாக ஹேண்டில் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு. சித்தாந்த ரீதியாக நேர் எதிரான கொள்கையோடு திமுக இருக்கு. அப்ப நம் மீதான ஆக்ஷன்ஸை விரைவுபடுத்துவாங்க பாஜக. ஏற்கனவே அமைச்சர்களை வழக்கில் வந்துட்டு சிறைக்கு தள்ளி இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய அமைச்சர்களை அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அவங்கள நம்ம எப்படி சேவ் பண்ணணும், நம்ம பக்கம் இருக்கக்கூடிய கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த நியாயங்கள், நம்ம பக்க நியாயங்கள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு அதை ஒட்டியும் ஆலோசனைகள் போயிருக்கு. அப்புறம் அமைச்சரவை மாற்றம்ங்கிறது நிச்சயம் உண்டு. அதே நேரத்தில் பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் யாரெல்லாம் மாற்றலாம், யாரெல்லாம் மாற்ற வேணாம், யார் கையில் முக்கியமான துறைகளை பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னும் அது சம்பந்தமாகவோ ஆலோசனைகள் ஓடி இருக்கு. அதில் முக்கியமாக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடுதலாக சில முக்கிய பொறுப்புகள், துறைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த துறைகள், அதாவது ஆட்சி பொறுப்புக்கு யார் வராங்கிறத பொறுத்து துறைகள் அவருக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னும் அதுவும் ஒரு முக்கியமான ஒன்றாக பேசப்பட்டிருக்குங்க. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டா நிச்சயம் வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை திமுகவுடைய லீடர்ஸ்க்கு இருக்கு. வந்த உடனே பிரதமரை தேர்வு செய்வது நாம இருக்கணும், நாம் முன்மொழிவதாக இருக்கணும், திமுக சொன்ன விஷயத்தை இந்தியா கூட்டணி ஏற்றுக்கொண்டதாக இருக்கணும், அது அகில இந்திய அரசியல்ல நம்முடைய இமேஜை இன்னும் கூடுதலாக உயர்த்தும் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாக அமைச்சரவையில இடம்பெறுவது குறித்தும் எந்தெந்த துறைகளை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது குறித்தும், அப்படி இடம் பிடித்தால் யாருக்கெல்லாம் அதுல வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னும் பலவற்றையும் குறித்தோ சில பேச்சுகள் ஓடி இருக்குங்க. இவை எல்லாமே தனித்தனி ரிப்போர்ட்டுகளாக சிஎம் டீமுடைய டேபிள்லையும் இருந்துட்டு இருக்கு. பல்வேறு ஃபைல்ஸுகள் இருக்கு. அதாவது பிஜேபி வெற்றி அடைஞ்சா இந்த ஃபைல் எடு, பிஜேபி தோத்துட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இந்த ஃபைலை எடு, இல்ல ஒரு மாதிரி தொங்கு பாராளுமன்றம் வந்ததுன்னா அப்ப இந்த 3வது ஃபைலை எடு அப்படின்னு பல ஃபைல்கள் அவருடைய டேபிள்ல இருந்துகிட்டு இருக்கு. ஆனா எத்தனை ஃபைல்கள் மாறினாலும் மாறாத ஒரு விஷயம், தமிழ்நாடு அமைச்சரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நிச்சயம் மாற்றம் அடையும். இன்னும் சொல்ல போனால் சில சீனியர்களுடைய துறைகள் வந்துட்டு குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. மிக முக்கியமாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீக தளம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய சீனியரும் கொஞ்சம் அச்சத்தில் தான் இருக்காரு. அதை கடந்து அந்த ஆன்மீக தளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான ஒரு கோட்டை பகுதி, அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் கொஞ்சம் பயத்துல தான் இருக்காரு. அவருடைய துறைகள் பறிக்கப்பட்டா சவுத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு, ஏற்கனவே அவருடைய கட்சி பதவி வந்துட்டு பறிக்கப்பட்டிருந்தது, அவரு தன்னுடைய சமுதாய ரீதியிலான பிரதிநிதித்துவத்தின் படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காருங்க. மைனாரிட்டிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவரும் சீக்ரெட் நகர்வுகளை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி பல விஷயங்களும் திமுகக்குள்ளாரையும் ஓடிக்கொண்டிருக்கு. சினிமா படங்களை மிஞ்சக்கூடிய வகையில தான் கிளைமாக்ஸ் பல்வேறு த்ரில்லோடு நகர்ந்தபடி இருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலய தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. எப்பவும் மகிழ்ச்சியா இருங்க, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு நினைச்சு கிடையாது, நடக்கிற எல்லாவற்றிலுமே நீங்க நல்லதையே பாருங்க, அப்படி பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு புத்தர் அவர் சொன்னதாக ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தங்க, ஒரு அரசியல் நண்பருடைய ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன்.
உண்மையில ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அரசியல் தலைவர்கள் இப்படி நடந்த விஷயங்கள்ல நல்லதா பார்க்க தொடங்கிட்டா எல்லோருக்கும் நல்லதுங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.